வயலின் புயலில் சிக்கி மீட்கப்பட்டு தமிழகம் திரும்பிய 18 மீனவர்களை தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்த முதல்வர் ஜெயலலிதா தலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 18 மீனவர்கள் கடந்த வாரம் ஒடிசா கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். கடந்த சனிக்கிழமை ஒடிசா மாநிலத்தை தாக்கிய ஃபைலின் புயலால் மீனவர்கள் நடுக்கடலில் தத்தளித்தனர். பல மணி நேரம் கடலில் தத்தளித்த மீனவர்களை ஒடிசா கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். மீட்கப்பட்ட மீனவர்கள் அனைவரும் விமானம் மூலம் புதனன்று இரவு சென்னை வந்தனர். விமான நிலையத்தில் காத்திருந்த உறவினர்கள் மீனவர்களை கட்டி தழுவி கண்ணீர் மல்க வரவேற்றனர். கிட்டத்தட்ட கரையில இருந்து 10 கிலோமீட்டர் மேல போட்டு மூழ்கிடுச்சு. 3 நாள் சாப்பிடாம நாங்க இருந்து கடல்ல தத்தளிச்ச 2 நாள் கடல்ல தத்தளிச்சு காட்டுப்பகுதியில் வந்து கரை சேர்ந்து காட்டுப்பகுதியில் யாரும் இல்லாததால் போராடி எடுத்து தமிழக அரசாங்கம் நாங்கள் அறிவித்து மறுவாழ்வு தந்திருக்கிறார். இப்படி கரையை வந்து சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நம்பிக்கையுமே எங்களுக்கு கிடையாது. 10 மணி நேரமாவது நாங்க கடல்ல நீந்தி கிடந்திருக்கோம். அப்படி நாங்க வந்துட்டு கரை ஒதுங்கி எங்களுக்கு கரை ஒதுங்க அப்புறம் எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு நல்லபடியாக எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சது. எல்லாம் அம்மா அவர்களுடைய தயவுனால எங்களுக்கு தேவையுள்ள எல்லா காரியங்களுமே அவர் எங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு தந்தாங்க. புயலில் சிக்கிய தங்களை மீட்ட தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்த மீனவர்கள் முதல்வரை சந்திக்க கோரிக்கை விடுத்தனர். அதன்படி வியாழனன்று காலை 18 மீனவர்களும் தலைமைச் செயலகத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்தனர். சிறு காயங்கள் ஏற்பட்ட போதும் உயிர் பலி ஏதுமின்றி மீனவர்கள் தப்பி வந்தது தொடர்பாக முதல்வர் ஜெயலலிதா மகிழ்ச்சி தெரிவித்தார். மேலும் சொந்த ஊரிலேயே மீன்பிடி தொழில் செய்வதற்காக முதல்வரின் பொது நிவாரண நிதியில் இருந்து 18 மீனவர்களுக்கும் தலா 1 லட்சம் ரூபாயை ஜெயலலிதா வழங்கினார். நிதியுதவியை பெற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்த மீனவர்கள் தமிழக முதல்வருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு சொந்த ஊர் திரும்பினர்.